ரஜினி கமல் நடிக்கும் படத்தை தயாரிக்கும் இன்பநிதி சம்பளமில்லாமல் லாபத்தில் பங்கு ஒப்பந்தம் என்று கிசுகிசு. தேர்தலுக்கு முன் ப்ரோமோ பணிகளை முடிக்க திட்டம். கமல் தயாரிப்பில் ரஜினி தனது 173வது படத்தில் நடிக்கவிருக்கின்றார். இந்த படத்தை டான் பட இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் செய்ய உள்ளார். இந்நிலையில் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் புதிய படம் குறித்து வெளியாகி வரும் தகவல் ரஜினி கமல் ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. இருவரும் சேர்ந்து நடிக்கும் படத்தின் ப்ரோமோ படப்பிடிப்பு சென்னையில் சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. இதற்கிடையே ரஜினி கமல் இணைந்து நடிக்கவிருக்கும் படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் படத்தின் முதன்மை தயாரிப்பாளராக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பேரனும் துணை முதலமைச்சர் உதயநிதி மகனுமான இன்பநிதி மற்றும் ஐஸ்வர்யா ரஜினி ஸ்ருதிஹாசன் ஆகியோர் இணை தயாரிப்பிலும் ஈடுபடவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. படத்திற்காக சென்னையில் கார் மெக்கானிக் செட் மற்றும் ஹோட்டல் என 2 பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. படத்தில் ரஜினிக்கும் கமலுக்கும் சம்பளம் இல்லாமல் லாபத்தில் பங்கு என்ற முறையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ரஜினி தற்போது ஜெயிலர் 2 டப்பிங் பணிகளில் இருக்கின்றார். இந்த பணிகள் முடிவடைந்ததும் மார்ச் மாதத்திலிருந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ரஜினியின் 173வது படப்பிடிப்பு தொடங்குகின்றது. இதற்கு முன்னதாக ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் ப்ரோமோவில் ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகள் 15 நாட்கள் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக படத்தின் ப்ரோமோ பணிகளை முடிப்பதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.